திரு தருண்மணி அந்த ஒரு விஷயம் சொல்றாங்க சார். நீங்க கலைஞர் அவர்கள் மறைவை ஒட்டி அதுக்கு பிறகு பல நிகழ்ச்சிகளை திமுக நடத்தது, நூற்றாண்டை ஓராண்டு முழுக்க நடத்தது. அதுக்கு அவங்க எல்லா விதமாகவும், அதாவது ஒரு ஐடியாலஜி முழுக்க எதிர்க்கக்கூடிய ஒரு ஆள், அவரும் வந்து கலைஞரை ஆதரிக்கிறார் அப்படிங்கிறது வரலாற்றில் முக்கியம் அப்படின்னு அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாங்க. நேற்றுக்கு வந்து திரு கான்ஸ்டன்டைன் சொன்ன உங்களுக்கு விருப்பம் இருக்கலாம் சார், நீங்க பேசும்போது 4 பேர் சிரிக்கலாம், அவங்களுக்கு ஆர்வம் இருக்கலாம். இல்ல அது கான்ஸ்டன்டைன் சொல்றாரு, கேள்வியே முடிக்கல. அதுக்கு முன்னாடி நீங்க என்ன கேள்வினே புரிஞ்சுக்காம உங்க உணர்வை வெளிப்படுத்திட்டா அவர் நீங்களே வருத்தப்படக்கூடாதுல, அதுக்காக சொன்னேன். நான் கோவப்படவும் இல்ல, வருத்தப்படவும் இல்ல சார். நீங்க வேற ஏதோ செஞ்சுக்கிறீங்களா, அதுக்காக சிரிக்கிறேன். ரைட், அதுதான் ஏன் சொல்றேன். இப்ப வர அதுக்குள்ள வர இப்ப எம்ஜிஆர் அவர்களுடைய புகழை அல்லது ஜெயலலிதா அவர்களுடைய புகழை இந்தியா முழுக்க உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்க்கறதை யாராவது தடுத்தாங்களா? ஏன் அதை செய்யாம நாங்க செய்யறதை விமர்சிக்கிறீங்கிற கேள்வி வைக்கிறேன். ரைட், பதில் சொல்லட்டுமா சார்? ஏன் சிரிக்கிறேன்னா இப்பயும் சிரிக்கிறேன். இது ராஜதந்திரமும் இல்ல, பெருந்தன்மையும் அல்ல. காமராஜை புகழ்ந்து தொடர்ந்து பேசுறாங்க அவங்க. நீங்களே கேட்டிருக்கீங்க, நான் பதில் சொல்லியிருக்கிறேன் 6வது மாடியில். எனக்கு நினைவு இருக்குது. ஏன் தமிழகிட்ட ஓட்டு வாங்கணும்? இந்த கலைஞர் என்னங்க இல்லையா? எனக்கு ஒன்றும் புரியல. அது இப்ப ஒரு உதாரணம் சொல்றேன். எடப்பாடி டைம் ஓடிட்டு சார், நான் கொடுக்குறேன், நீங்க கவலைப்படுறீங்க. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல பேரை வந்து அவரவருடைய நல்ல நாள்ல, முக்கியமான நாள்ல, நிகழ்வுகள்ல பாராட்டுகிறார் அல்லது அவங்க பத்தி நினைவு கூறுறாருன்னா ஒட்டுமொத்தமா உடனே வாக்குக்காக சொல்றான்னு சொல்ல முடியுமா நம்ம? சார், காமராஜரை பிறந்த நாளிலோ இறந்த நாளிலோ அல்ல, சரி, தொடர்ந்து அண்ணாமலை புகழ்ந்து நீ சொல்லுங்க, நான் ஒண்ணுமே கேட்கல. சொல்லுங்க சார், என்ன சார் இது சார், காதை துறங்க தயவு செஞ்சு நீங்க சொல்லுங்க சார். என்ன குறைக்கணும்ன்றீங்க எனக்கு புரியல சார். நீங்க காதை திறந்துங்க, தப்பு இல்லை. எந்த வாயை திறக்க விடுங்க சார். தொடர்ந்து அண்ணாமலை பேசினார், புகழ்ந்து பேசினார் காமராஜ். அப்பயும் இதான் சொன்னோம் நாங்கள், பொதுவாகவே சொன்னோம். ஆமாங்க, தமிழ்நாட்டில் காமராஜரை புகழ்ந்தால்தான் வாக்கு கிடைக்கும். அதே நிலைமை தான் கலைஞருக்கும் பொருந்தும். மோடியை கூப்பிட்டாலும் வந்திருப்பார் மோடி. ஏன்னா இதை விட பெரிய தலைவர், ராஜ்நாத்தை விட பெரிய தலைவர் வந்து நிச்சயமா அந்த காயினை வெளிப்பட்டிருப்பார். எனவே அது ஒரு பெருந்தன்மை, ஒரு ராஜதந்திரம் என்பதை அல்ல. அது ஒரு இங்கே தமிழ்கிட்ட அரசியல் பண்ணணும், ஓட்டு வாங்கணும். 2 சகோதரர் சொன்னாரு, இது மாதிரி திமுக கூட்டணி உடஞ்சி போயிடும்னு சொல்றதுன்னு ஒரு 30 வருஷம் கழிச்சு ஆனா கூட நான் அன்றே சொன்னேன்னுட்டு. நான் சொல்லல, எல்லாரும் மறைச்சிட்டாங்க. இதை நான் 3 மாசமா சொல்றேன், நான் மறுக்கல. இதை கடைசியாக இப்போது சொன்னது திரு உதயநிதி ஸ்டாலின். ஒன்றுக்கு மேற்பட்ட கட்சிகள் எங்கள் கூட்டணியை விட்டு போய்விடும். எந்த பத்திரிகையிலையும் இதுலையும் பார்த்துக்கிட்டாங்க. டிடி நெக்ஸ்ட் மட்டும் போட்டான். எங்க பேசினார் அவரு சார்? அந்த எலெக்ஷன்ல வேலை செஞ்சவங்களுக்கு ஒரு பாராட்டும் சாப்பாடும் கொடுத்தாரு. அதுல பேசினாரு. டிடி நெக்ஸ்ட்ல என்ன சொன்னார், என்ன பேசினார் எனக்கு தெரியல. கரெக்ட், தெரியலன்னு தான் நான் சொல்றேன். ஒன்றுக்கு மேற்பட்ட கட்சிகள் எங்கள் கூட்டணியை விட்டு 26 போய்விடும், சேலஞ்ச் பண்றேன். டிடி நெக்ஸ்ட்ல அத தந்தி டிவியில ஒரு 6 நிமிடம் அவர் யார்கிட்ட சொன்னாருங்கிறீங்க? அவங்க ஒர்க்கர்கள்ட்ட. எங்க கூட்டணியை விட்டு வெளில போய்டும் அவருங்க ஒர்க்கர்ஸ் எப்படி சார் சொல்லுவாங்க? கூட்டணி விட்டு சார், அது வார்த்தையில என்ன சார் இருக்குது? இல்ல, எனக்கு அது புரியலன்றது நான் கேட்டேன் சார். அவங்க கிட்ட நம்ம கூட்டணியை விட்டு அவங்களுக்கு கூட்டணி கட்சிகள் இணைப்பா இருப்பாங்களாங்கிற டவுட் இருக்குங்கிறீங்க. நான் சொல்லலன்னு சொல்றேன். சொன்னாரே 30 வருஷம் கழிச்சு கூட சொல்லிக்கலாம் நீங்க. அன்றே நான் ஒரு விஷயம் தெளிவுபடுத்துறேன். கழுகாரர் நிகழ்ச்சியோ, ஆந்தையார் நிகழ்ச்சியோ, சங்கர்லால் நிகழ்ச்சியோ நம்ம நடத்தல, சொல்லதிகார நிகழ்ச்சியில் இருக்கிறோம். ஆமாங்க, ரைட், ஒரு மரியாதையான பத்திரிகை. அது இல்லன்னே சொல்லலையே. இல்ல, உங்ககிட்ட சொல்லலனா ரைட், திமுக தொடர்பான டிவியிலேயே சொன்னேன் சார். எங்க வேணா சொல்லுங்க சார், நான் திரும்ப சொல்றேன். சொல்லதிகாரம் நிகழ்ச்சிக்குன்னு தனியா நாம சில விஷயங்களை வச்சிருக்கிறோம். அதுல இடையிட்டு நாம சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. நான் சொல்றேன், நெறிப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. நான் சொல்றேன், டிடி நெக்ஸ்ட் நான் இல்லன்னு சொல்லலையே, நான் இல்லன்னு சொல்லலையே சார். நான் ஒவ்வொரு இடத்துலயும் நேரா போய் கேட்டு வரட்டுமா? நீங்க கேட்டு வருவீங்க. கேள்விகளை எழுப்புறது ஏன் வேலை சார்? டிடி நெக்ஸ்ட் சரி, அதை நீங்க சொன்னீங்க.
நீங்க சொல்லிட்டீங்க, அதை இங்க பதிவு பண்றோம், அதுல கேள்வி எழுப்புறேன், அது ஏன் வேலை? இல்ல சார், சரி, சரி, ஊடகவியலாளரா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரி, தெரியலன்னு சொல்றதே தவறு சார். முழுசா எல்லாமே இல்ல சார். நான் என்ன சொல்றேன் கேளுங்களா, இப்ப நீதிமன்றத்தில் நடக்கிற அத்தனையும் வழக்கறிஞர் தெரியணும் அப்படிலாம் அவசியம் இல்ல. இப்படி எங்கள் கட்சியை விட்டு, எங்கள் நம்ம கூட்டணியை விட்டு ஒன்றுக்கு மேற்பட்ட கட்சிகள் வெளியே போய் விடுவார்கள். தமிழ் மணி அல்ல. என்னோட இயல்பு என்னன்னா, 27 வருஷத்துல ஒரு வார்த்தை ஒரு எழுத்து இருந்தாலும் முழுமையா நான் அறிந்து கொண்ட பிறகுதான் அதை நான் பதிவு பண்ணுவேன். அது கேள்வி எழுப்பிட்டே இருப்போம் சார். ஒரு நாளைக்கு 15 பேப்பர் படிக்கிறாள், எனக்கு நீங்க சொல்ல வேண்டாம், எனக்கு தெரியும், அதெல்லாம் நான் மறுக்கல. நீங்க சொன்னதை பதிவு பண்றேன். 16 படிங்க, ஒன்னு விட்டுட்டீங்க. இல்ல இல்ல, அது இருக்கும். எது படிக்கணும் எது படிக்க கூடாதுங்கிற பாடம்லாம் எடுக்க வேண்டிய அளவுக்கு தமிழ்மணி இல்ல, நிச்சயமா இல்ல. மிக மூத்த முதுநிலை வழக்கறிஞர், அவருக்கு 1000 விஷயம் இருக்குது, எவ்வளவு நல்ல விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. நான் வரேன், நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. ஒரு செகண்ட், இது உங்களுக்கு தெரியும். இல்ல, மூத்த வழக்கறிஞர் தமிழ்மணி, இல்ல, இது ஒரே நிமிஷம், இது தனிநபர் பிரச்சனை இல்லைங்க. உங்க வார்த்தையை நான் வச்சிட்டேன். ரைட், விடுங்க. நாலேஜ் பிரச்சனை, தனிநபர் பிரச்சனை இல்ல. இது ஆமா சார், நான் பத்திரிகை பேரு சொல்றேன். நான் ஒவ்வொருத்தரும் பக்கத்துல போய் கேட்டுக்க முடியுமா சார்? நீங்க யாராவது கேட்டுக்க முடியுமா? தமிழ்மணி, ரொம்ப உங்க அளவிற்கு எவ்வளவோ வாதங்கள் முன்வைக்கிறீங்க. கடைசியா இந்த நான் பத்திரிகையை கடந்து வந்துட்டேன். அதுக்கப்புறம் இது இந்த நேரம் என்பது அவசியமில்லாத நான் நினைக்கிறேன். உங்கள் விருப்பம், நான் அதெல்லாம் இல்லன்னு சொல்லல. வித் டியூ ரெஸ்பெக்ட் நான் சொல்றேன் சார். நீங்க இல்ல நீங்க இல்ல சார், நான் என்ன சொல்றேன்னா, திரு தமிழ்மணி அவர்களும் ஆள் அடிக்கிற வேலை இறங்க வேண்டாம். நீங்க எவ்வளவு உயர்ந்த இடத்துல இருக்கிறாங்க. நாலேஜ் பத்தில நீங்க கேள்வி கேட்காதீங்க. இல்ல இல்ல, அது தவறு. நாலேஜ்ங்கிறது தவறுன்ற அது மக்கள் முடிவு பண்ணுவாங்க சார். எனக்கு சார், எல்லா விஷயங்களையும் ஒவ்வொரு மினிட்டும் என்ன நடக்குதுங்கறத ஆய்வு செய்து உறுதிப்படுத்திட்டு பேசுற ஆள் நான். ரைட், அது உங்க விருப்பம் சார். நீங்க கரெக்ட் சொல்றீங்க, நான் கேள்வி எழுப்புறது ஏன் வேலை சார்? பத்திரிகை செய்தி இருக்கட்டும். அது எப்படியா விருப்பமா இருக்க முடியும்? நீங்க உங்க பதிவை கவனிங்க. இல்ல சார், நான் என்ன சொல்றேன், அதை பதிவு பண்ணுவது, அதை பார்த்ததை நீங்க சொல்றீங்க, கேள்வி எழுப்புவது ஏன் வேலைன்ற. ரைட், இருக்குன்னு சொல்லிட்டேன். இருக்கலாம் சார், நான் இல்லன்னு சொல்லல. 5 நிமிஷம் அந்த நேரத்தை வீணடிச்சிருக்கேன். அவ்வளவுதான் திரு ஜெனரல். இன்னொரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில தமிழ்மணி சார் இதே செய்தியை சொல்லும்போது எனக்கு இந்த 5 நிமிஷமே அவரோட நேரத்தை நான் வீணடிச்சேன். ரொம்ப வருத்தப்படுறேன். இல்ல இல்ல, ரொம்ப ரைட், வாங்க. அங்கு அந்த அன்றைக்கு இருந்த திமுக பிரதிநிதி, எனக்கு அமுதரசனா அல்லது காஞ்சிபுரம் எம்எல்ஏ எழிலார் ஞாபகம் இல்ல. ரெண்டு பேரும் இல்ல, ரெண்டு பேரும் தெரியுது, புரியுது. சரி, சொல்லுங்க விஷயத்துக்கு வாங்க. நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. திமுக பிரதிநிதி அந்த உதயநிதி பேசிய அந்த நான் கலந்துக்கிட்டேன் கூட்டத்தில் நானும் இருந்தேன். உதயநிதி அப்படி பேசவே இல்லை அப்படின்னு அந்த நிகழ்ச்சியில அவர் பதிவு செய்தார். அது முதல் தடவை. இரண்டாவது தடவை இத பாருங்க திரு வர இல்ல நேரம் இல்ல, இன்னொன்னு சொல்லுது ராஜா திருவேங்கடம். சரி, எனக்கு தெரியும் சார். உண்மைதான், திரு தமிழ்மணி, இதெல்லாம் கடந்து வாங்க, நம்ம நிறைய விவாதங்கள் பேசணும். எனக்கு அவருக்கு பர்சனல் விரோதமா அது ஒண்ணும் இல்ல சார். ஆனா நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. நான் சொல்றேன் சார், ஒரு அவையில செஞ்சு புரிஞ்சுக்கங்க, சொன்னது யாருங்கிறது முக்கியம். நீங்க வாங்க, நீங்க பேசுவோம். நம்ம நீங்க அதை பதிவு பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் அது இருக்கட்டும். ரைட் திரு